இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஹலோ ஜீஸ், இந்த வீடியோ எதை பத்தினா எங்க எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஹீரோ இல்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஹீரோ பத்தியும் அண்ட் நம்ம எல்லாரும் ரிலேட் பண்ற ஒரு சூப்பர் ஹீரோ பத்தியும் பார்க்க போறோம். அந்த சூப்பர் ஹீரோ பேர் என்னதுன்னா சரி ஓகே, ஸ்பைடர் மேன்ல வந்து டிவி ஷோஸ் வந்துச்சு, சீரீஸ் இருக்கு, லைவ் ஆக்ஷன் இருக்கு, காமிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? யார் வந்து க்ளோஸ் டு ஹார்ட் உங்களுக்கு சொல்லுங்க. லாஸ்ட் நான் சொல்றேன். சரி ஓகே, எனக்கு வந்து ஸ்பைடர் மேன் அப்படின்னாலே ஜெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் போட்ட அந்த ஸ்பைடர் மேன் அனிமேஷன் சீரீஸ் தான். அதுவா கிளாசிக். அதுதான் வந்து இப்போ வரைக்குமே அந்த ஃபார்மேட்டை தான் எம்சியூலயும் சரி சோனிவர்ஸ்னு ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதுலயுமே அதை பேஸ் பண்ணி தான் மூவிஸே வந்துட்டு இருக்கும். நீங்க கண்டென்ட்டே அவ்வளோ கண்டென்ட் அந்த சீரீஸ்ல, அதாவது காமிக்ல வந்த கண்டென்ட் தான் அந்த காமிக்ல வந்ததை அனிமேஷன் சீரீஸ்ல அதுல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எப்படி பவர் வந்தது, யாரெல்லாம் வில்லன்ஸ், எந்தெந்த வில்லன்ஸ்க்கு எந்தெந்த பவர் இருக்கு, எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற புட்டு வச்சிருப்பாங்க அந்த சீரீஸ்ல. ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்பைடர் மேன் அப்படின்னாலே அந்த ஒரு சீரீஸ் தான். அதுவும் சிறப்பான ஆள் நீ. ஓகே, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த சின்ன வயசுல வந்து சிடி ஈரா அப்படின்னு ஒரு யாரா இருந்துச்சு. சிடி வாங்கிட்டு யாருமே இல்லாதப்ப படம் பார்ப்பேன். அந்த வரல ஸ்பைடர் மேனுக்கு ஒரு பாட்டு இருக்கும். ஸ்பைடர் மேன் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் எனக்கு பார்த்தது வந்து டோபியோட ஸ்பைடர் மேன் படம் எல்லாம் வந்திருந்ததுல ஃபர்ஸ்ட் 3 பாட்டு பார்த்தாச்சு. ஓகேவா, அடுத்து 4வது பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4வது பாட்டுக்கு பதிலா 1னே போட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல நான் ஸ்பைடர் மேன் படம் பார்த்துட்டு இருக்கேன். யாரா இது, வேற ஒரு பையன் வரா ஸ்பைடர் மேனா, டோபி ஆண்ட்ரூ வரான். அப்போ அந்த அளவுக்கு அறிவு இல்ல, ஸ்பைடர் மேனா டோபி தான் நமக்கு. என்னடா இந்த படத்துல வேற எவனும் வரா ஸ்பைடர் மேன், அப்ப எங்க அந்த பழைய ஸ்பைடர் மேன் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த மறுபடியும் இந்த அனிமேஷன் சீரீஸ் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இல்ல வேற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றது. அதெல்லாம் அப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சுது. ஆனா வந்து அந்த ஸ்பைடர் மேன் ஒன்னு ஸ்டார்ட் ஆனதே வந்து டோபி கிட்ட. It was perfect. Everything. சோ வேற ஏதாவது ஸ்பெசிபிக் சீன் இருக்கா டோபி ஸ்பைடர் மேன்ல? சீனா எனக்கு ஃபர்ஸ்ட் 2 பாட்டு வந்து ரேண்டமா பாக்குறது. ஓகேவா, அதுல ஸ்பைடர் மேன் கடிச்சிரும், கடிச்சு அவருக்கு பவர் கிடைச்சிரும். அந்த மாதிரி வந்து செகண்ட் பார்ட்ல போய் பவர் போய் அவருக்கு திடீர்னு போயிடும். அது அதுல தேர்ட்ல வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு கணம்னு ஒண்ணு வந்து நாயோட ஒரு ஆல்டர்னேட் ஈகோ வந்து வெளியே வந்துடும். ஆனா அதுல வந்து 1, 2ல வந்து அவன் ஒரு மாதிரி வேஸ்டா காட்டியிருப்பாங்க. ரொம்ப வேஸ்டா தான் இருப்பான். அந்த காலேஜ்லயே அவன் வந்து ஸ்பைடர் மேன் அந்த கேரக்டர் சொல்றேன். ஓகேவா, ஸ்பைடர் மேன்லயும் வந்து ஒரு சில இடத்துல வந்து ரெண்டுலயுமே அவன் பஞ்ச புல் பண்ணுவான், இல்ல புல் பண்ணாம பொக்கு அந்த இதோட அவனுக்கு அந்த வெனம் கிடைச்ச உடனே ஷாண்ட்மேனை கொண்டு வைப்பான். அந்த 2 சீனையும் வரவே கொண்டு வரல, அவன் சித்தால வரல. எல்லா சூப்பர் ஹீரோஸும் அதான் இருக்கும். மோட்டிவே வந்து அவன் கெட்டது பண்றான், ஒண்ணு கொன்று அப்படின்றதுதான். இவன் மட்டும் நோ கில் பாலிசி அப்படின்னு வச்சிருப்பாங்கல்ல. வெனம் வந்தவொடனே ஒரு ஈகோ வந்து அவள் தான்டா மஜாவாயிட்டான்டா, இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் வெட்டு ஒண்ணு துண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த 3 வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் டு தாட். அதுலயுமே ஆக்சுவலா வந்து மத்த எல்லா பார்ட்லயுமே ஒரு வில்லன் தான் வருவாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வெறும் கிரீன் காப்ளின், செகண்ட் பார்ட்ல ஆக்டிவியஸ் மட்டும் தான். இதுல மட்டும் 3 வில்லன் மச்சான போட்டு பொலன்னு குழப்பாங்க. எல்லாத்துலயும் 3 பேரையும் சொல்லுவான் மச்சான். அதோட அந்த ஒரு சீன்ல அந்த இவர்கிட்ட வந்து வெனம் இருக்கும், ஹாரி வந்து பாம்பு போடுவான், திரும்பி எடுப்பான் பாரு. சூப்பரா இருக்கும். அது வந்து கேஷுவலா பண்ணுவான், வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு எனக்கு வந்து சரி, நான் உங்களுக்கு சும்மா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். லைவ் ஆக்ஷன்ல என்ன ஸ்பைடர் உங்களுக்கு பிடிக்கும்? லைவ் ஆக்ஷன்ல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஆண்ட்ரூ. உங்களுக்கு? எனக்கு டூபி மேகியர். இதான் நான் சொல்றேன். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட்னா யாருன்னா டாம் ஹாலண்ட் தான். ஏன்னா நம்ம பார்த்து வந்தது ஃபுல்லாவே டோபியும் ஆண்ட்ரியும் பார்த்துருப்போம். அண்ட் சடனா ஒருத்தர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
கரெக்டா அதான் உண்மை டாம் ஹாலண்ட்ல. அண்ட் எனக்கு ஏன் பிடிக்கும் டாம் ஹாலண்ட் அப்படின்னா, முன்னாடி இருந்த டோபிலையும் சரி ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அவங்கள வந்து அவங்களோட எம்ஜே வந்து அவங்க விட்டுருவாங்க. ஆண்ட்ரூ வந்து இறந்துருவாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண டிப்ரெஷன் மோடுக்கு போனதுக்கு காரணமே வேண்டாம், ஒன்னும் பண்ண முடியாது, கிடைக்காது. பட் டாம் ஹாலண்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோ வே ஹோம்ல வந்து திரும்பி போய் பேசலாம், திரும்பி போய் பண்ணலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப கூட வந்து எனக்கு அவ தான் முக்கியம், நான் கூட இருந்தா அவ வந்து எதனா ஆபத்து வரும்னு சொல்லி அங்க இருந்து வந்து வருவான் பாருங்க, அங்க புடிச்சா என் ஹார்ட் ஆகும். சோ மை ஹார்ட் கோஸ் டு டாம் ஹாலண்ட். வேற ஏதாவது வேணுமா? எனக்கு ஏன் வந்து டாம் வந்து பிடிக்கலன்னா, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது அதான் அந்த சீரியல வந்து முதல்ல வந்து டோபி தான், ஓகேவா, நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகே ஸ்பைடர்மேன்னா டோபி அப்படின்னு. செகண்ட் வந்து ஆண்ட்ரூ எடுத்துட்டு வரும்போது எனக்கு எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் டோபி தானே இருந்தான், செகண்ட் ஆண்ட்ரூ. அது என்ன வேர்ஷன்லாம் நமக்கு அப்பெல்லாம் தெரியவே தெரியாது, இந்த மாதிரி ஸ்பைடர் வேர்ஸ் இருக்கு அதெல்லாம் தெரியாது. இது அதுவும் இல்லாம அது சோனி கிட்ட காப்பி வச்சு தெரியாது. ஸ்பைடர்மேன் டோபி தான் அப்படி இருந்துச்சு. ஏன் இவன் சம்மந்தமே இல்லாம எடுத்துட்டு வந்தானோன்னு ஃபர்ஸ்ட் அதுலயும் ஒரு அக்செப்ட் பண்ற விஷயம் என்னன்னா, அந்த வில்லன் யாருமே இதுக்கு வந்துருக்க மாட்டாங்க. ஆமா, ஓகேவா, இதுல வேற வேற வில்லன் இருப்பாங்க, புதுசா இருக்கும், ஓகே கதைப்படி பார்த்தா நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. தேர்ட் வந்து சம்மந்தமே இல்லாம டாம கூட்டு வந்தோடனே எனக்கு என்னடா அடி ஆல்ரெடி எதுக்குடா பக்கெட்ல நான் அதுவும் ஆல்ரெடி நல்லா என்ன போயிட்டு இருக்கு, வந்து இன்னொரு ரீபூட் எதுக்குடா. எனக்கு அதுவும் இல்லாம நான் ஒரு மாதிரி ஆர்வமா இருந்தேன், வரும் கனம் வரும். அது வந்து அது என்ன இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா ஒரு படம் கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா டாம் அப்படி பண்ணல, திடீர்னு தூக்கி வந்து சில்வர்ல நடுவுல இறக்கி விட்டானுங்க. அதனாலே இன்னும் யாரா வந்து திடீர்னு வந்து ஸ்பைடர்மேன் இருக்கான் எவனே தெரியலான்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. I've run out of patience. On to Ruse! Nice job, kid. இந்த யூடியூப்ல எல்லாம் அப்ப நமக்கு தெரியாது, நிஜமாவே ட்ரைலர் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு நினைச்சு தம்ப்ளைன் பார்த்துட்டு உள்ள போவோம் தெரியுமா. அதுல எல்லாம் ஆண்ட்ரூக்கு அந்த பிளாக் ஷூட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நான் ரியல் தான் அப்பதான் தெரியுது. அதுல என்ன பண்ணானுங்க, அந்த ஃபர்ஸ்ட் டோபி வந்துச்சு அதுல இருந்து கிளிப் கட் பண்ணி வச்சிருக்காங்க. சம்மந்தமே இல்லாம அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. தம்ப்நெயில்ல மட்டும்தான் ஆண்ட்ரூ உள்ள போய் பார்த்தா இப்போ ஆனா நீங்க சொல்றல்ல, இப்போ வந்து டாமோடது வந்து லவ் பத்தி சொன்னல ஒண்ணு, பட் ஆனா லவ் அப்படின்னாலே ஆண்ட்ரூ தான், நம்மாலுதான். இப்போ அதுல எப்படின்னா, இப்போ வந்து டாபியோடதும் சரி டாமுதும் சரி, ஓகேவா, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எம்ஜேவா இருக்கட்டும், இப்போ டோபியோட எம்ஜேவா இருக்கட்டும், டாமோட ஜெண்டையாவா இருக்கட்டும், ஓகேவா, ரெண்டு பேருமே வந்து ஸ்பைடர்மேனை தான் லவ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஆனா ஆண்ட்ரூ மட்டும்தான் பீட்டரை லவ் பண்ணுவாங்க, ஓகேவா. பீட்டர் எப்படி இருக்கானோ பீட்டரை தான் அவளுக்கு பிடிக்கும். ஸ்பைடர்மேனை மயிர நீ போடா மயிராண்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஸ்பைடர்மேனே நீ அவனை என் கூட இருப்போதும் அப்படின்னு தான் சொல்லுவான். பட் அதே ரெண்டு பேருமே பீட்டர் வந்து கேவலமா போவான். ஆமா, ஏன்னா பீட்டர் வந்து ஒரு உதவாக்குறேன், அவன் லூசு புள்ள, அதனால வந்து அவனை யாருமே அவன் கூட வச்சுக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. பட் ஆண்ட்ரூ வந்து அவளுக்கு அவன் மட்டும்தான் பிடிக்கும். ஆனா கடவுள் செய்த குத்தமா யாரு செய்த குத்தம் தெரியல, போட்டு தள்ளிட்டானுங்க. தலைவன் பாவம் நொந்து போய் உட்காந்து இருப்பான். Stay with me, stay with me, stay with me, stay with me, you stay with me. Gwen. உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பேர் அப்படின்னா உங்களுக்கு யாரு பிடிக்கும்? எனக்கு பேருன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, அதுதான் அதேதான். ஏன்னா எனக்கு அந்த இந்த சீன் தான், அந்த பிரிட்ஜ்ல வந்து ஐ லவ் யூ சொல்லுவான், கிஸ் விட்டுரு ஐ லவ் யூ சொல்லுவான். சோ இன்கேஸ் நான் ஒரு ஸ்பைடர்மேனா இருந்தா நான் அது மாதிரி தான் பண்ணிருப்பேன். இல்லையா கிஸ் முடியா, ஸ்பைடர்மேன் அந்த பிரிட்ஜ்ல வந்து ஐ லவ் யூ சொல்றது அது மாதிரி நான் பண்ணிருப்பேன். நான் யோசிச்சிருக்கேன், நான் ஸ்பைடியா இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் பண்ணுவேன்டா, அதுவும் பண்ணுவேன். அதை விட முக்கியம் தான்டா கிஸ். இதெல்லாம் எனக்கு வந்து சோ எனக்கு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். எல்லாருக்குமே வந்து எம்ஜேன்றதும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவ்வளவுதான், ஓகேவா. இதுல மட்டும் தான் செத்துருவாங்க.
அண்ட் எனக்கு உண்மையா அந்த நோ வேவ்ல பிடிச்ச கனெக்டிவிட்டி அங்க விட்டது எங்க வந்து குடிப்பார்ல வந்து அவன் அழுவலடா நாங்க அதுலயும் பிடிக்கலன்னு கொளுத்தி விட்டுருப்பானுங்க போல் இருக்கு. என்னடா அங்கேயும் முடியல இங்கேயும் முடியல. அதோட தலைவன் பிடிச்சிட்டான். காப்பாத்தது ஜெண்டையாவை. ஜெண்டையா கேப்பா திருப்பி அரி ஓகே சொல்லி கண்ண முட்டிட்டு வர தண்ணீர் இல்ல ஒன்னால உங்களுக்கு ஒன்னாகலையே. ஒரு ரொம்ப ஹோல்சமான ஒரு கனெக்டிவிட்டி. ஆனா நான் வந்து ஸ்பைடர்மேன் படத்திலேயே வந்து நோ வேவ் பார்த்துட்டு தான் செம்ம சாட்டிஸ்ஃபைடா வெளியே வந்தேன். கனெக்டிவிட்டி எப்படின்னா சம்பந்தமே இல்லாம அதான் நான் சொன்னல இந்த ஸ்பைடர் வேர்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. நான் என்ன நினைச்சேன்னா ஓகே ரீபூட்னால இவங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்பயும் ஒரு மாதிரி வெறுப்பாவே இருந்துச்சு. ஓகே தாண்டா ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் இவெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 படம் வந்தவொடனே யோசிச்சேன். அப்புறம் வந்து இதுல வில்லன் எல்லாமே வந்துருவாங்க. சரி ஓகே வில்லன்லாம் வந்துட்டாங்க. சரி அதெல்லாம் வந்து வில்லன் ஏதோ அவங்களோட அந்த மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லன் எடுத்துருவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த எனக்கு ஸ்பீட பார்க்கறவா அப்படின்னு ஒண்ணுமே இல்ல ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி காலை இப்படி எடுத்து வச்சு அதுவும் திரும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி டோபி வந்துட்டாரு அப்படின்னு பார்த்தா திரும்பி நாயுடு ஓடி வருவாங்க. அதுல அந்த சூட் இப்படி தலை காமிச்சு ஃபுல்லா ஓடுது ஃபுல்லா காட்டுறது. இல்ல ஆனா அது ஆக்சுவலா ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்க. முன்னாடியே ஸ்பாயிலர் பண்ணாங்க. நான் பார்க்கவே இல்ல. எனக்கு தெரியவே தெரியாது. லீக் போஸ்டர் லீக் ஆயிடுச்சு. எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு அப்பலாம் வந்து அந்த ஸ்பைடர்மேன் அதெல்லாம் தெரியாது. ஸ்பைடர்மேன் படம் அப்படினா யோசிச்சேன். லீக் போஸ்டர் பயங்கரமா ரிலீஸ் பண்ணி சூப்பரா இருந்திருக்கும். அது மட்டும் கடைசி வரைக்கும் வந்து ஹைட் பண்ணி எடுத்துட்டு வந்தானே வச்சுக்கோ இன்னும் பயங்கரமா எங்கேயோ போயிருக்கு அந்த படம். எனக்கு அந்த படம் இப்பயே பெரிய லெவல்ல போயிடுச்சு. ஆமா யாரா நீ இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா வேற எவனா இருந்தா விடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு நீ. சரி சோ உங்களுக்கு ஸ்பைடர்மேன்ல பிடிச்ச வில்லன் யாரு? யாரு கூடனா சண்டை நல்லா இருக்கும் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இப்ப இருக்க பயமே அதுதான். நான் மறுபடியும் சொல்றேன் மார்வெல்ல யாராச்சும் வந்து பெரிய ஆளா ஆக்கணும்னா அல்க் அடிக்க போதும். அல்க் இப்ப இந்த படத்துல எதுக்கு எடுத்துட்டு வராங்க? அல்க் அடிச்சு ஸ்பைடர்மேன் பெரிய ஆளா இருக்கு. அதுதான் அது மாதிரிதான். அதுக்குதான் இப்ப எடுத்துட்டு வரானுங்க. யாருன்னா ஹீரோவா காட்டணுமா எங்க நம்ம ஆட்டோக்காரர் எங்க சேல்பதி சிங் போய் கூட்டு வராங்க அல்க போயிட்டு அந்த மாதிரி இவன் அடிச்சு பெரிய ஆளா ஆயிக்க டானஸ் பண்ண ஷியருக்குலாம் சம்மடி வாங்குற அல்கு அதான் வந்து கண்டென்ட் திருடான். நான் பேசுறத கண்டென்ட் திருடிட்டான். கண்டென்ட் திருட்டு பண்ணிட்டா கைஸ். ஷியருக்குலாம் சம்மடி வாங்குறாரு. சோ ஹல்கார்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து எல்லா ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்குன்னு வந்து வேணும்னே வில்லனா இருக்க மாட்டாங்க. ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் வந்து இல்ல அவன் ஏதோ சொல்ல போறான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்றேன். இவன் யோசிச்சதோ சொல்ல வரன்றதான் நான் அவனோட முன்முகமா பாத்துட்டு இருக்கேன். நான் எந்த சீரியஸ் பேசுவேன் எனக்கு எப்படா தெரியும்? எனக்கு வந்து என்னன்னா அந்த அக்ராஸ் ஸ்பைடர்ஸ்ல மைல்ஸ் மொராலிஸ் ஓகே அதுல அவங்க சித்தப்பா தான் ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு அந்த ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. ஓகேவா அதுலயே வந்து லாஸ்ட்ல வந்து அவங்க சித்தப்பா தான் வில்ல அப்படின்னு சொல்லி காட்டிருப்பாங்க. ஆமா அவர்தான் சித்தப்பா தான் வில்ல. சித்தப்பா வில்லன் கிடையாது. அவன் ஒரு அடியாளு. ஒர்க் பண்றது வந்து கிங் பின்னுக்கு தான் ஒர்க் பண்ணுவான் ஆக்சுவலா. இல்ல அவருக்கு கத்து கொடுத்தது எல்லாமே அவன் இன்ஸ்பயரா இருந்ததே சித்தப்பா தான். ஓகேவா டக்குன்னு வந்து அவன் சித்தப்பாவே வந்து வில்லன் காட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ அக்ராஸ் ஸ்பைடர்ஸ் பியாண்ட் ஸ்பைடர்ஸ் இவன் தான் வில்லனா வருவான் லாஸ்ட்ல. மைல்ஸ் தான் வருவான். ஆமா இல்ல மைல்ஸ் பாத்துப்பாங்க. அதுலயும் ஒரு மஜாவான இது என்னன்னா
அந்த ஸ்பைடர் கடிக்க வந்தது வந்து இவனுக்கு இல்ல, இவனுக்கு ஆல்ரெடி இங்க ஸ்பைடர்மேன் இருக்கான். ஸ்பைடர்மேன் இல்லாத உலகத்துக்கு தான் வந்து அந்த ஸ்பைடரே போயிருக்கும். ஆமா சம்பந்தமே இல்லாம இவனை கடிச்சு, ஒரு கையாசி சம்பந்தமே இல்லாம இவனை கடிச்சு. இல்ல அதுல ஆக்சுவலா வந்து அங்க ஸ்பைடர்மேன் இருப்பான், செத்து போயிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. அந்த ஸ்பைடரே மறுபடியும் வந்து இவனை கிடைக்கும். அதுதான் இவன் இருக்கான்ல யூனிவர்ஸ்ல, இவன் யூனிவர்ஸ்க்கு ஸ்பைடர்மேன்றது அந்த ஒருத்தன் தான். ஆமா ஓகேவா, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது. அந்த ஸ்பைடர் ஒன்ன கடிச்சதுனால அதோட உலகத்துல மக்களை காப்பாத்த ஸ்பைடர்மேனே இல்லாம போயிடுச்சு. நீ ஒரு ஸ்பைடர்மேன் ஆக வேண்டியவனே இல்ல. நீ போய் சொல்ற, நான் ஸ்பைடர்மேன் தான். அது ஒரு தவறு. செகண்டா கட்சிதான் மைல்ஸ் மாரல்ஸ். ஆமா அதுதான் நானும் சொல்றேன். அது தெரியாம வந்துதான் அவனை கடிச்சிருவான். ஓகேவா, அந்த இடத்துல திரும்பி இன்னொரு ஸ்பைடர்மேன் வந்துடும். இவனோட உலகத்துல அப்படி ஒருத்தன் இல்லவே இல்ல, ஸ்பைடர்மேனே ஒருத்தன் இல்ல, பீட்டர் பார்க்கர்னே ஒருத்தன் இல்ல. அதனாலதான் மைல்ஸே வந்து அவன் சித்தப்பாவோட வழி எடுத்து அவனும் வில்லன் ஆயிட்டு. ஆமா ஆமா புரியுதா? அதுவும் அவன் சொல்லுவான், நான் இருக்க வேண்டியதா நீ இருக்க. அவன் ஒரு மாதிரி கில்ட் ஆயிடுவான். ஓ நம்ம தகுதியான ஆள் இல்ல போல. அவன் அப்போ வந்து ஹோப்போட வருவான், ஓகே நம்ம அப்பாவை காப்பாத்திடலாம் அப்படின்னு. காப்பாத்திலாம் நம்ம இதோட வருவா. வந்து பார்த்தா நான் இருக்கிற வேண்டியதா நீ தான் நான் அப்படின்னு. ஆமா, அடுத்த படம் எப்போ வரும்னா 27 அதுல மொத்த ஸ்பைடர்மேன் இவனுக்கு அகைன்ஸ்டா இருப்பாங்க. துரத்துற சீன் எல்லா ஸ்பைடர்மேன் அகைன்ஸ்ட் ஆல்ரெடி அதுலயே அப்படிதான் இருக்கும். அவன எல்லா ஸ்பைடரும் தத்துவானுங்க, தலைவன் எல்லாரையும் போட்டு பொளந்துட்டு மேல போயிட்டு இருப்பான். சூப்பரா இருக்கும். ஓகே, வந்து மைல்ஸ் மாரல்ஸ் அந்த வில்லன் தான் பிடிக்கும். என் பேரு மைல்ஸ் மொராலஸ். என்ன ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கடிச்சிருச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லா வில்லன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா அவங்களுக்கு பவர் கிடைச்சிருக்கும். ஓகேவா, ஸ்பைடர்மேனுக்கும் வில்லன் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, அவங்களுக்கு நிறைய சான்ஸ். ஓகேவா, அவங்களோட அப்பாவா தாத்தாவா இல்ல மாமா இப்ப ஆண்ட் செத்துருச்சு, எல்லாருமே செத்துட்டு. ஓகேவா, அந்த ஆள் வந்து போலாம், நான் பரவாயில்ல எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம், நான் எவன் வந்தாலும் அச்சு சாவச்சிடுறேன், நான் என் இதுவை பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆனா இவர் மட்டும் வந்து இல்ல, நான் என்கிட்ட பவர் இருக்கு, அட்லீஸ்ட் அதை வச்சு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன். அதுதான் அந்த கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அத வந்து அழகா ஒரே ஆக்சுவலா அது நம்ம தான். சோ அதை யூஸ் பண்ணது வந்து ஸ்பைடர்மேன். அதனால வந்து சோ we are close to the heart of Spider-Man. சோ உங்களுக்கு யார் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஸ்பைடர்மேனை பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. Let's end this video. Thank you. அவ்வளவுதான், இதோடய முடிச்சலாம்.